மேம் இப்போ நோயே இல்லாம எந்த நோயா இருந்தாலும் தீர்றதுக்கு ஒரு கோவில் சொல்லுங்க மேம். நிச்சயமா நிறைய கோயில்கள் இருக்கே. அதுல சித்த அதுல சில கோயில்கள்ல நமக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமே நோய் தீர்க்கும் அருமருந்தாக இருக்கு. அப்போ இறைவனே வைத்தீஸ்வரன் கோயில் மூலயமாக உலகிற்கு சொன்ன ஒரு விஷயம் இதுதான். ஜோதிடமும் சரி மருத்துவமும் சரி அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தது சித்த மருத்துவம்னு சொல்றாரு. அப்ப இங்க நாடி ஜோதிடம் ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு பாருங்க, அதற்கான ஒரு பரிகார ஸ்தலம்னா இதுதான். இதுங்க முருகர் முத்துக்குமார சுவாமிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த பரிகார ஸ்தலம் செவ்வாய் தோடம் இருக்கக்கூடியவங்க இங்க போயிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். இவங்களோட அருள் நமக்கு இருந்தாலே தீராத நாட்பட்ட நோய்கள், முக்கியமா இந்த தோல் நோய்கள்லாம் ரொம்ப நாளா அவதிப்படுவாங்க. சோரியாசிஸ் இருக்கட்டும், எக்ஸிமா, விட்டிலிகோ, வெண்புள்ளி, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அவதிப்படுவாங்க. அப்பதான் ஒரு முறை இங்க போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆரோக்கியமா இருக்கேன். இங்க வந்தாலே நம்மளுக்கு தான் நோயெல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிடுது. அதனால இது ஒரு வைப்ரேஷனான ஒரு இடம். மேம் இப்போ நோயே இல்லாம எந்த நோயா இருந்தாலும் தீர்றதுக்கு ஒரு கோவில் சொல்லுங்க மேம். நிச்சயமா நிறைய கோயில்கள் இருக்கே. அதுல சித்த மருத்துவத்தை நமக்கு கொடுத்த சிவபெருமான் ஆலயங்களே நிறைய இருக்கு, நிறைய இருக்கு மேம். அதுல சில கோயில்கள்ல நமக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதமே நோய் தீர்க்கும் அருமருந்தாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான் வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தியநாத சுவாமி அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஊர் பேரே இந்த கோயிலை வச்சுதான் இருக்கும், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொல்றது. இங்க இருக்கக்கூடிய அம்மன் தையல் நாயகி அம்மன் அப்படின்னு சொல்றோம். அதற்கான பெயர் காரணமும் நான் சொல்றேன். அதாவது தீராத நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இது இருக்கு. முன்பு இதுக்குடைய பெயர் பாத்தீங்கன்னா புல்லிருக்கு வேலூர் அப்படின்னு இருந்த பெயர் வைத்தீஸ்வரன் கோயிலாக மாறிடுச்சு. அதாவது பறவைகள், புல் அப்படின்னா பறவைகள் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஜடாயு சொல்றோம் இல்லைங்களா, ஜடாயு இருந்த இடம். ரிக்கு அப்படின்னு சொல்றது வேதங்களில் ஒன்றுதான் ரிக் வேதம் அப்படின்னு சொல்றோம். வேலூர் அப்படின்ற பெயர் வேலை வைத்திருக்கக்கூடிய முருகப்பெருமான் பிரசித்தி பெற்ற ஒரு தலம். இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிவபெருமானை விட அதிகமாக நம்ம போய் அங்க பிரேயர் பண்றது யாரு, நம்ம வேண்டுதல் அதிகமாக வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா முருகருக்கு அதிகமா வழிபாடு இங்க செய்வாங்க. வேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை குறிக்கக்கூடிய அந்த பெயர். ஊர் அப்படின்னா நம்மளுடைய கதிரவன், ஆதவன். இந்த 4 பெருமைகளும் சேர்ந்ததுதான் புல்லிருக்கு வேலூர் அப்படின்ற பெயர் காலப்போக்கில் வைத்தீஸ்வரன் கோயிலாக மாறிச்சு. இது என்னன்னா வைத்தியத்திற்கே சிறப்பான ஒரு கோயில். அது மட்டும் கிடையாது, ஜோதிடம் எல்லாமே நிறைஞ்சிருக்கு பாருங்க. வைத்தியமும் இருக்கு, ஜோதிடமும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்ததுதான் சித்த மருத்துவம் நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்றோம். அப்போ இறைவனே வைத்தீஸ்வரன் கோயில் மூலயமாக உலகிற்கு சொன்ன ஒரு விஷயம் இதுதான். ஜோதிடமும் சரி மருத்துவமும் சரி அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தது சித்த மருத்துவம்னு சொல்றாரு. அப்ப இங்க நாடி ஜோதிடம் ரொம்ப சிறப்பு. அதுவும் இந்த செவ்வாய் தோஷம் இருக்கு பாருங்க, அதற்கான ஒரு பரிகார ஸ்தலம்னா இதுதான். இதுங்க முருகர் முத்துக்குமார சுவாமிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த பரிகார ஸ்தலம் செவ்வாய் தோடம் இருக்கக்கூடியவங்க இங்க போயிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். இதுக்கு ஏன் வைத்தீஸ்வரன் கோயில், வைத்தியநாத சுவாமி அப்படின்னு சொன்னா, முன்பு ஒரு காலத்துல புராணங்கள்ல பார்க்கும்போது செவ்வாய் பகவானுக்கு தீராத நோய், வெப்பு நோய் அப்படின்னு சொல்லுவோம், தோல் சம்பந்தப்பட்ட தீராத நோய்க்கு சிவபெருமானே வைத்தியம் பார்த்த ஒரு ஸ்தலம். அப்ப சிவனோட பார்வதி தாயாரும் கூட வராங்க. கூட வரும்போது இந்த தைலம் ஏந்தி கையில தைலம் ஏந்திட்டு வராங்க. தைல நாயகி தான் காலப்போக்கில் தையல் நாயகியாக மாறி இருக்கு. சிவபெருமான் நமக்கு மருந்து கொடுக்கறாங்க, அம்மா நமக்கு தைலம் கொடுத்து நோய்களை தீர்க்கிறாங்க. அதனாலதான் இவர் வைத்தியநாத சுவாமி, அம்மா தைல நாயகி. இவங்க இவங்களோட அருள் நமக்கு இருந்தாலே தீராத நாட்பட்ட நோய்கள், முக்கியமா இந்த தோல் நோய்கள்லாம் ரொம்ப நாளா அவதிப்படுவாங்க. சோரியாசிஸ் இருக்கட்டும், எக்ஸிமா, விட்டிலிகோ, வெண்புள்ளி, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அவதிப்படுவாங்க.
அப்பதான் ஒரு முறை இங்க போய் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க கொடுக்கக்கூடிய பிரசாதம் திருச்சாந்துருண்டை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த பிரசாதத்தை நம்ம பயன்படுத்தும் பொழுது தீராத நோய்கள், நாட்பட்டு இருக்கக்கூடிய நோய்கள் நமக்கு குணமாகுது. இங்க தரக்கூடிய இந்த திருச்சாந்துருண்டையோட ஸ்பெஷல் என்ன? திருநீர் எடுத்து ஜடாயு குண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். முருகப்பெருமானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜடாயு குண்டத்துல விபூதிய போடுவாங்க. இதுல சித்த அமிர்த தீர்த்தம், அந்த குளத்துல இருக்கக்கூடிய தீர்த்தம் கொண்டு வந்து விபூதியில விட்டு நல்லா அதை வந்து மருந்தாக செய்வாங்க. பஞ்சாட்சர மந்திரங்கள் எல்லாமே ஓதி அதை மருந்தாக செய்வாங்க. சோ எவ்வளவு பெருமை இருக்கு பாருங்க. அந்த விபூதியை வந்து சித்த அமிர்த தீர்த்தம் அதுல சேருது, பஞ்சாட்சர மந்திரங்கள் ஓதுறாங்க, முருகப்பெருமான் முன்னாடியும் செய்யறாங்க, ஜடாயு குண்டத்துல போட்டு அதை நல்லா மருந்தாக செய்து அம்மனோட காலடியில வச்சிருவாங்க. வச்சு அதுக்கப்புறம் அது பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறாங்க. இதை நம்ம எடுத்துட்டு வந்து பயன்படுத்தும் பொழுது நெற்றியில வச்சுக்கலாம், இல்ல நம்ம சாப்பிட்ற உணவுல கொஞ்சம் சேர்த்து சாப்பிடணும். யாருக்கு உடல் நலம் சரியில்லையோ அப்ப அவ்வளவு சக்தி அதுல பவர் இருக்கு. பஞ்சாட்சர மந்திரம் மோதி செய்யக்கூடிய ஒரு மருந்துனா சாதாரண விஷயம் கிடையாது. அதான் திருச்சாந்துருண்டை இங்க ஸ்பெஷல். இது நமக்கு கிடைச்சாலே நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்கன்னு தான் அர்த்தம். தீராத நோய்களா கவலையே வேண்டாம், திருச்சாந்துருண்டை இருக்கு வைத்தியநாத சுவாமி கோயில்ல கொடுக்கறது. ஸோ அப்போ இதை நம்ம பயன்படுத்தும் பொழுது நாட்பட்ட நோய்கள், மன நிம்மதி இல்லாம இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்கு, எல்லா பிரச்சனைகளுக்குமே அருமருந்தாக இது இருக்கு. அப்ப சித்த மருத்துவம் அப்படின்னு சொல்றது மருந்தோடும் இறைவன் நமக்கு கொடுத்த அந்த வரப்பிரசாதத்தோடும் ஜோதிடத்தோடும் எல்லாமே கலந்ததுதான். அதனாலதான் சொல்றாங்க நேரம் காலம் அமாவாசை திதி எல்லாமே பார்த்து நம்ம செய்யறது எல்லாம் ஒண்ணு சேர்ந்ததுதான் சித்த மருத்துவம். அதற்கான ஒரு ஸ்தலம் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த வைத்தியநாத சுவாமி கோயில். கும்பகோணம் அருகில இருக்கு. நோய் ரொம்ப நாளா இருக்குன்னா தைரியமா நம்ம வந்து கவலையை விட்டுட்டு ஈசனே கதின்னு போயிட்டு வந்துட்டோம்னா சீக்கிரம் நோய் நமக்கு குணமாயிடும். தேங்க்யூ. தேங்க்யூ. சூப்பரா சொன்னீங்க, நல்லா அழகா.